ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். எக்சர்சைஸ் 1.4ல இருந்து. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் சால்வ் பண்ண முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? நம்பர் விச் ஆன் ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000 கிவ்ஸ் 11,000. ஓகே 5 நம்பர் கொடுத்துருக்கான். எதை ரவுண்ட் பண்ணா 11,000 வரும்னு கேட்டிருக்கான். நியரஸ்ட் 1000க்கு ரவுண்ட் பண்ணா. ஓகே. 10,345, 10,855, 11,799, 1000 இல்ல 10,056, 10,345, 10,855, 11,799, 10,056. ஓகே. ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் போலாம். 10,344. ஸோ 10,344 இதுக்கு நியரஸ்ட் 1000 என்ன? ஃபர்ஸ்ட் 1000 மார்க் பண்ணிக்கணும். இதான் 1000. 345 பக்கத்தில் இருக்கிற 1000 வந்து 1000 இருக்கலாம், 1000 இருக்கலாம், ஒரு 0,000 அதாவது 0 இருக்கலாம். ஸோ 345 எங்க இருக்கு? 500 கம்மி. 500 தான் மிட் பாயிண்ட். 500 தான் மிட் பாயிண்ட். 500 is the midpoint. Midpoint. 500 கம்மின்றதுனால இது வந்து 10,000 தான் வரும். ஸோ இதுதான் ரவுண்ட் டவுன் பண்ணும். ஸோ 345 பேர 3 ஜீரோ போட்டுருந்தாங்க. ஸோ 10,000 தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து 10,855. 10,855. இப்போ 1000 பாருங்களேன். இதுதான் 1000. 855 ரவுண்ட் அப் பண்ணா 1000 வரும். பக்கத்தில் இருக்க 1000 தான். நியரஸ்ட் 1000 வந்து இதான். ரவுண்ட் டவுன் பண்ணா 0ன்னு வரும். ஸோ 855 மிட் பாயிண்ட்டை தாண்டிடுச்சு. மிட் பாயிண்ட் வந்து 500 தான். ஸோ 850 மிட் பாயிண்ட்டை தாண்டினால இது ரவுண்ட் அப் தான் பண்ணணும். ஸோ ரவுண்ட் அப், ரவுண்டிங் அப். ஸோ 11,000 வரும். ஸோ இதுலேயே ஆன்சர் கிடச்சிருச்சு. இருந்தாலும் ரெண்டு ஆப்ஷனையும் ட்ரை பண்ணிடுறேன். 11,799. இது வந்து லைக் 11,799 என்ன கேட்டிருக்கான்? நியரஸ்ட் 1000 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ 1,099 இதை கிளப் பண்ணணும். 1,099 ஒரு நிமிஷம் இருங்க. இதை கிளப் பண்ணணும். 1,799. ஸோ 2,000 இருக்கலாம், இல்லை 1000 இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறதுலாம். ஸோ இது 1,799 வந்து 15 தாண்டிடுச்சு. 1,500 தாண்டிடுச்சு. இதான் மிட் பாயிண்ட். இது தாண்டினதுனால 2,000 தான் வரும். ஸோ 12,000 தான் இதை ரவுண்ட் அப் பண்ணணும். 12,000 ரவுண்ட் அப் பண்ணணும். லாஸ்ட் ஆப்ஷன் 10,056. ஸோ 10,056ம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 10,056 இது வந்து நியரஸ்ட் 1000 கேட்டிருக்கோம். நியரஸ்ட் 1000 என்னது? 56ஓட நியரஸ்ட் 1000 மாதிரி கிட்டத்தட்ட. 56ஓட நியரஸ்ட் 1000 வந்து 1000 ஆர் 0,000, 1,000 பேசிக்கா. இது 1000, இது 0,000, 0,000. ஸோ 56 வந்து 100 பக்கத்துல இருக்கு. லிட்டரலாக 1000 பக்கத்துல இல்ல. ஸோ 500ஓட ரொம்ப கம்மின்றதுனால இந்த 10,000 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 10,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். பேசிக்கா இது வந்து 0, எல்லாமே 0வா இருக்கு. ஸோ இதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் 10,855 தான். 10,855 தான் கரெக்டான ஆப்ஷன். இதை மார்க் பண்ணிடுறேன். 10,855. அடுத்த கொஸ்டின். எஸ்டிமேஷன் டு த நியரஸ்ட் 100 ஆஃப் 76,812. ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சரே போட்டுறாங்க. ஆப்ஷன் செக் பண்ண வேண்டாம் இல்லை. ஸோ எல்லோ கலர் 76,812. 76,812. ஸோ நியரஸ்ட் 100 என்ன பண்ணும்? மேலே 100 பிளேஸில் இருக்கிறத மார்க் பண்ணிடணும். 100 பிளேஸில் இருக்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் 100 பிளேஸில் இருக்கு. ஸோ 8. ஸோ இதை கிளப் பண்ணிடணும். இதோட கிளப் பண்ண 812 பக்கத்தில் இருக்கிற 100 வந்து 900. நியரஸ்ட் 100னா 900 இருக்கலாம், இல்லை 800 இருக்கலாம். ஸோ இதான் ரெண்டு தான் நியரஸ்ட் 100. 812 மிட் பாயிண்ட் வந்து 850. ஸோ 850 கம்மியா? ஆமாம். ஸோ ரவுண்ட் டவுன். இது ரெண்டும் நீங்கள் கெஸ் பண்ணணும். 900, 800. 900ன்றது வந்து ரவுண்ட் அப் பண்ணா நியரஸ்ட் 100, இல்லை 800 ரவுண்ட் டவுன் பண்ணா. ஏன்னா 812 தான் நம்ம பார்க்குறோம். இது எப்போதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லிடுறேன் ஆனால் இதுக்கும். ஸோ 76,800. ஸோ 76,800 இதான் ஆன்சர். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? இதான் மேட்ச் ஆகுது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ எஸ்டிமேஷன் டு நியரஸ்ட் 100 ஆஃப் 76,812 வந்து 76,812. 76,812 வந்து 76,800. இதான் ஆன்சர். ஸோ 9th கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்தாங்க? 1,100,000 லேக் 97,85,764. 87,85,764. ஸோ ஸ்பேஸ் வேணால் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா கிளியர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ என்ன கேட்டிருக்கான்? 97
9785764 நியரஸ்ட் 100 லேக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கோம். நியரஸ்ட் லேக் 100 1000 10,000 லேக். ஸோ இதுதான் 7,85,764. பக்கத்தில் இருக்கிற லேக் என்னது? 8 லேக்ஸாக இருக்கலாம். 8 லேக்ஸ் 8 லேக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா 7 லேக்ஸாக இருக்கலாம். 7 லேக்ஸ். ஸோ 7,50,000 தான் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7,50,000. 50,000 இதுதான் மிட் பாயிண்ட். ஸோ இது மிட் பாயிண்டோட அதிகமாக கம்மியாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர் மிட் பாயிண்டோட அதிகம். ஸோ ரவுண்ட் அப் ரவுண்ட் அப். ஸோ 98 லேக்ஸ். அவ்வளோதான், இதான் ஆன்சர். ஸோ ஆன்சரில் இருக்கா இது 98 லேக்ஸ்ன்றது? இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். 98 லேக்ஸ். எப்படி ரவுண்ட் அப் பண்ணணும், ரவுண்ட் அப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த நம்பர் எந்த நம்பரில் வந்து அவன் கேட்டிருக்கானோ, ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் லேக்னா லேக்கை மார்க் பண்ணிக்கணும். அது பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து கிளப் பண்ணிடணும். கிளப் பண்ணிட்டு மேலே ரவுண்ட் அப் என்ன நம்பர்னு நம்ம கெஸ் பண்ணணும். இப்போ 7 லேக்ஸ்ன்றதுனால பக்கத்தில் இருக்கிற லேக் வந்து 8 லேக்ஸ், இல்லை அது கீழே போச்சுன்னா 7 லேக்ஸ்னு வரும். 7,85,000 கொடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது பெட்டர். இல்லைன்னா ஆல்கோரிதம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். புக்கில் ஒரு ஆல்கோரிதம் கொடுத்துரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எதுனாலும் ஃபைன் தான். இந்த மெத்தட் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்ட்யூஷன் டெவலப் ஆகும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். எஸ்டிமேட்டட் டிஃபரன்ஸ் ஆஃப் 1 10 100 1000 10,000 lakh 16 lakh 78 1,67,826. So 1,67,826 2765 2765 rounded off to the nearest 1,000 என்னன்னு கேட்கலாம். ஃபைனல் கொஸ்டின். 1,67,826 67,826 நியரஸ்ட் 1000 வந்து கேட்டிருக்கான். நியரஸ்ட் 1000ஓட ரவுண்டிங் ஆஃப். ஸோ 7826 நியரஸ்ட் 1000 என்ன வரும்? 8,000 இருக்கலாம், இல்லை 7,000 இருக்கலாம். 7,000 இருக்கலாம். 7826 வந்து 75 கிராஸ் பண்ணிடுச்சு, 7,500 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ ரவுண்ட் அப் ரவுண்ட் அப். ஸோ 1,68,000 வரும். 68,000. இதையும் இந்த நம்பரையும் பேசிக்கலாம். அடுத்த நம்பர்னா 2765 ரவுண்ட் ஆஃப் பண்ணும். 2765 நான் வேற கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் எடுத்துக்கிறேன். 2765 நியரஸ்ட் 1000 என்ன வரும்? 3,000 இருக்கலாம், இல்லைன்னா 2,000 இருக்கலாம். 3,000 2,000 25 கிராஸ் பண்ணிடுச்சு, மிட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ 3,000 தான். ஸோ அடுத்த நம்பர் வந்து லைக் என்ன பண்ணுவோம்? அடுத்த நம்பர் வந்து 2765. சரி, 2765 இல்லை 3,000. 3,000. ஸோ 168,000 + 3,000. 3,000 இங்கே போடணும். ஸோ 8 + 3 11. ஸோ இங்கே ஒரு 0 0 0 0 0 7 1 1 1,71,000 தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஸோ ஃபைனல் கொஸ்டின் ஆன்சர் வந்து 1,70,000. எஸ்டிமேட்டட் டிஃபரன்ஸ் கேட்டிருக்கான். எஸ்டிமேட்டட் சம் போட்டேன். எஸ்டிமேட்டட் டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும்? 165 வரும். ஸோ ஆன்சர் வந்து 168 - 3 165. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் வேற கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ பாய்.